அஸ்ஸலாமு அலைக்கும். ட்ரெண்டிங் டைம்ஸ் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஈரான் போன மாதம், அதாவது 2025 5ஆம் மாதம் அதிநவீன ஒரு ஏவுகணையை தயாரித்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஏவுகணையானது ஜிபிஎஸ் வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே இந்த ஏவுகணையை ஈரான் தயாரித்தது. ஜிபிஎஸ் சிஸ்டம், இன்டீரியர் சிஸ்டம், நேவிகேஷன் சிஸ்டம், ஆன்டி கேமிங் சிஸ்டம் போன்ற திறன் கொண்ட இவ்வேவுகணையானது ஈரானினுடைய ஏவுகணைகளிலேயே சக்திமிக்க ஏவுகணைகளாகவும் கருதப்படுகிறது. ஈரானுக்கிட்ட முன்கூட்டியே ஹைப்பர்சோனிக் வகையான ஏவுகணைகள் மற்றும் பலாஸ்டிக் ஏவுகணைகள், குறுந்தூர ஏவுகணைகள் இருக்கின்ற நிலையில் இவ்வேவுகணை ஒரு சிறப்புமிக்கதாக கருதப்படுவதன் காரணம், இந்த ஏவுகணைகளின் மூலம் அணு ஆயுதங்களை வைத்தும் தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஏவுகணையானது இஸ்ரேல் மற்றும் இந்திய பெருங்கடல், மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள், அனைத்து இராணுவ தளங்களும் அமெரிக்காவினுடைய இந்த வகையான இந்த ஏவுகணை தாக்குதலுக்குள் உள்ளடங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஆய்வுகளின்படி கண்டறியதாக உள்ளது. இந்த ஏவுகணை ஒரு நகரத்தின் மீது தாக்குதல் நடத்தினால் அந்த நகரத்தின் 50,000 தொடக்கம் 1,00,000 வரையான மக்கள் மரணம் அடைவதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாக உள்ளதாக மூத்த இராணுவ ஆய்வாளர்கள் மற்றும் மூத்த இராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகளின் மூலமாக இத்தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச ரீதியாக இந்த ஏவுகணை பிரசித்தி பட்டிருக்கின்ற இந்த நிலையில் ஈரானினுடைய நட்பு நாடுகளுக்கு இது ஒரு பெரும் பொக்கிஷமாக இந்த ஏவுகணை கிடைக்க பெற்றுள்ளது. இந்த ஏவுகணைகளை பற்றிய எந்த ஒரு செய்தியையும் ஈரான் அரசாங்கமோ ஈரானினுடைய எந்த ஒரு சஞ்சிகையிலேயோ வெளியிடப்படவில்லை. இந்த ஏவுகணை முன்னாள் IRGCயின் கமாண்டர் ஹாசிம் சுலைமானி அவர்களின் ஞாபகார்த்தமாக இந்த ஏவுகணை தயாரித்து ஈரானினுடைய மத தலைவரும் ஆன்மீக தலைவருமான சையீத் ஆயத்துல்லா அலி கொமேனியின் மேற்பார்வையில் இந்த ஏவுகணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணையினுடைய ரேஞ்ச் 1300 2400 கிலோமீட்டர்களை தாண்டி சென்று அதிதுல்லிய தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை பெற்ற ஏவுகணையாகவும் ஈரான் இந்த ஏவுகணை கருதப்படுகின்றது. கிட்டத்தட்ட 1300 2400 கிலோமீட்டரை 10 நிமிடங்கள் அல்லது 11 நிமிடங்களில் கடந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த ஏவுகணை மீடியம் ரேஞ்ச் பலாஸ்டிக் மிசைல் வகையை சேர்ந்ததாக கருதப்படுகின்றது. இந்த ஆயுதம் வெகு விரைவில் ஈரானினுடைய நட்பு நாடுகளான ரஷ்யா மற்றும் இதர நாடுகளுக்கு கொடுக்கப்படும் எனவும் சர்வதேச ஆய்வாளர்கள் கருத்துக்களை கூறியுள்ளனர். இந்த ஏவுகணை ஈரானினுடைய எதிரி நாடான இஸ்ரேல் ஈரானின் மீது ஒரு தாக்குதல் நடத்துமாயின் இவ்வகையான ஏவுகணையை கொண்டு நிச்சயமாக மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேலினுடைய டெல் அவீவ் நகரம் உட்பட அனைத்து நகரங்களும் தாக்கப்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகளவாக உள்ளதாக சர்வதேச ஆய்வறிக்கையில் இந்த ஏவுகணையை பற்றி சில விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இது ஈரானினுடைய வரலாற்றிலே இந்த ஏவுகணையும் அதிசக்திமிக்க ஏவுகணைகளில் ஒரு ஏவுகணையாக கருதப்படுகின்றது. அடுத்து TF-CAN என்ற ஒரு அதிநவீன 5ஆம் தலைமுறை விமானத்தை துருக்கி தயாரித்துள்ளது. ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய 5ஆம் தலைமுறை போர் விமானம் இந்த TF-CAN. இது விசேஷம் என்னவென்றால், இஸ்லாமிய நாடுகள் உலகத்தில் மொத்தம் 56 நாடுகள் உள்ள நிலையில் சொந்த தயாரிப்பு, அதாவது துருக்கியினுடைய உள்நாட்டிலே சொந்தமாக தயாரிக்கப்பட்ட இந்த TF-CAN 5ஆம் தலைமுறை போர் விமானம் முதல் இஸ்லாமிய நாடுகளிலே தயாரிக்கப்பட்ட முதல் 5ஆம் தலைமுறை விமானமாக கருதப்படுகின்றது. இந்த வகை TF-CAN இந்த 5ஆம் தலைமுறை விமானமானது 55,000
அடிக்கு மேல் பறந்து அதிதுல்லிய தாக்குதல் நடத்த கொண்டு துல்லிய தாக்குதல் நடத்தக்கூடியதாக உள்ளது. இந்த வகையான கொண்டு 5ஆம் தலைமுறை விமானத்தின் மூலம் குண்டுகள் சகிதம் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்த வல்லமை பெற்ற இந்த தாக்குதல் விமானமானது அமெரிக்காவினுடைய F-35, F-16, சைனாவினுடைய கொண்டு J-10, J-20, ரஷ்யாவினுடைய சுகோய் Su-57 போன்ற போர் விமானங்களுக்கு ஒத்த ஒரு போர் விமானமாகவும் இது கருதப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய F-35 போர் விமானமானது ஏனைய நாடுகள் அவர்களுக்கு அந்த கொண்டு உதிரி பாகங்கள் கொண்டு செய்து கொடுக்கின்ற நிலையில் துருக்கி உள்நாட்டிலேயே தயாரித்த இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானமானது துருக்கியினுடைய சொந்த தயாரிப்பில் தயாரிக்கப்பட்ட போர் விமானம். F-35 போன்ற அதிநவீன கொண்டு விமானங்களுக்கு ஒத்த விமானமாக கருதப்படுகின்ற இந்த விமானத்தை துருக்கி செய்வதற்குரிய காரணம் அமெரிக்காவிற்கு துருக்கி F-35 போன்ற போர் விமானங்களுக்கு உதிரி பாகங்களை வருடம் கொண்டு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் துருக்கி பல வருடங்களாக அமெரிக்காவினுடைய F-35 போர் விமானத்தை துருக்கியினுடைய ஆகாய படையில் சேர்ப்பதற்கும் அந்த விமானங்களை கேட்டு இருந்தார்கள். அதற்கு அமெரிக்கா அனுமதி கொடுக்காத நிலையில் துருக்கி உள்நாட்டிலே தயாரிக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு துருக்கியினுடைய ஜனாதிபதி தற்போதைய ஜனாதிபதியுமான ரிசப் தய்யிப் எர்துகானால் கொண்டு இந்த விமானம் செய்வதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. இந்த வகையில் இந்த கொண்டு TF கான் என்ற கொண்டு 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கி உலக நாடுகளின் வல்லாதிக்க நாடுகள்கிட்ட மட்டுமே இருக்கும் 5ஆம் தலைமுறை போர் விமானம் வைத்திருக்கின்ற இந்த நாடுகளின் பட்டியலில் ஒரே முஸ்லீம் நாடு துருக்கி இஸ்லாமிய நாடுகளுக்கு கிடைத்தொரு பெரும் வெற்றியாக கருதப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் மற்றும் இந்தோனேசியா, மலேசியா போன்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு TF கான் இந்த விமானத்தை துருக்கி வரும் காலத்தில் ஏற்றுமதி செய்வதற்குரிய நடவடிக்கைகளையும் துருக்கியினுடைய ஜனாதிபதியும் தற்போதைய ஜனாதிபதியுமான ரிசப் தய்யிப் எர்துகானால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் காசாவின் இதர பகுதிகளில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் ஹமாஸ், அல்-குதுஸ் பிரிகேட்ஸ் ஆகிய இராணுவங்களுக்கும் இடையில் நடைபெற்ற பெரும் துப்பாக்கி சண்டைகள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் இஸ்ரேலிய இராணுவத்தின் அதிகளவானோர் மரணமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்ற ஊடகத்தால் இவை சொல்லப்பட்டுள்ளது. அதாவது கான் யூனுஸ், சுதையா போன்ற பகுதிகளில் நடைபெற்ற பெரும் தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு பெரும் இழப்பு இடம்பெற்றுள்ளதாகவும் அவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் இராணுவம் சுஜையா மற்றும் கான் யூனுஸில் நடந்த தாக்குதலில் 300 தொடக்கம் 500 வரையான போர் வீரர்கள் மரணம் அடைந்திருப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகளவாக உள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்களில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த வகையில் நேற்று இடம்பெற்ற சுஜையா மற்றும் கான் யூனுஸில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொண்டு செல்வதற்கு காயப்பட்டோர் மற்றும் மரணமடைந்தோரை கொண்டு செல்வதற்கு இஸ்ரேலினுடைய ஹெலிகாப்டர்கள் வந்த வண்ணம் இருந்தன. பல மணித்தியாலங்கள் வந்தும் அல் கசாம் பிரிகேட்ஸால் ஏவுகணை தாக்குதல் ஹெலிகாப்டர்களை நோக்கி எய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஹெலிகாப்டர்கள் திரும்பி சென்று F-35, F-16 வகையான போர் விமானங்களின் உதவியுடன் மீண்டும் வந்து மரணங்கள் அடைந்த இஸ்ரேலிய போர் வீரர்களை எடுத்து சென்றுள்ளனர். மிச்ச அதிகளவானோர் காயப்பட்டவர்களை ஜெருசலம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வகையில் இஸ்ரேலிய வீரர்களினுடைய மரண விகிதம் அதிகரித்துள்ள நிலையில் போர் வீரர்களின் இராணுவ வீரர்களின் இஸ்ரேலினுடைய காயப்பட்டோர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துள்ள நிலையில் இஸ்ரேலிய மக்களினிடத்தில் பெஞ்சமின் நெதன்யாகு அதாவது இஸ்ரேலினுடைய பிரதமர் மீது அதிருப்தி அந்த நாட்டு மக்களிடத்தில் அதிகரித்துள்ளதாக இஸ்ரேலிலிருந்து வரும் செய்திகள் மூலம் அறியக்கூடியதாக உள்ளது. இந்த காணொளியில் உங்களுக்கு கொண்டு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவும். நீங்கள் இதை செய்தால் மட்டுமே அடுத்து வரும் காணொளிகளை நாம் உமக்கு
கொடுப்பதற்கு தயாராகவே உள்ளோம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.